வணக்கம். இந்திய நேரப்படி மாலை 6 மணி விரைவு செய்திகள். கடலூர் மாவட்டம் புதுப்பேட்டை அடுத்த ரெட்டிக்குப்பம் கிராமத்தில் உள்ள அதிகமான் என்பவரின் மனைவி மஞ்சுளா தனது வயலில் ஆண் குழந்தை இருப்பதை கண்டார். உடனடியாக மஞ்சுளா அளித்த தகவலின் பேரில் விரைந்து வந்த புதுப்பேட்டை போலீசார் குழந்தையை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் பண்ருட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் குழந்தையின் பெற்றோர் யார் என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகரின் மையப்பகுதியான லட்சுமிபுரத்தை சேர்ந்த ஸ்ரீவித்யா என்ற இளம்பெண் கோவிலுக்கு சென்றுவிட்டு சாலையோரத்தில் நடந்து சென்ற போது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் அவரின் கழுத்தில் இருந்த 2 பவுன் தங்கச் சங்கிலியை பறித்துச் சென்றனர். பின்னர் அதே மர்ம நபர்கள் அரிமா நகரின் ராமாத்தாள் என்ற மூதாட்டியிடம் 3 பவுன் தங்கச் சங்கிலியை பறித்துச் சென்றுள்ளனர். அப்போது அருகில் இருந்த பொதுமக்கள் பிடிக்க முயற்சிக்கும் போது அவர்களை பார்த்து கொலை மிரட்டல் விடுத்து தப்பிச் சென்றுள்ளனர். இதனால் பழனி நகர பகுதிகளில் போலீசார் ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை படவேட்டம்மன் திருக்கோவிலில் 45ஆம் ஆண்டு ஆடி மாத பால்குட திருவிழா நடைபெற்றது. படவேட்டம்மனுக்கு பல்வேறு புஷ்ப மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு கோவில் அருகே உள்ள சாலையில் திருவீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அப்போது அம்மன் திருவீதி உலா நிகழ்வில் வாலாஜாவில் இருந்து சோளிங்கர் நோக்கி வந்து கொண்டிருந்த 108 ஆம்புலன்ஸுக்கு கூடியிருந்த பொதுமக்கள் வழியை ஏற்படுத்தி தந்த சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதல் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் திடீரென 2 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. இடி மின்னலுடன் பெய்த கனமழையால் தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கியது. குறிப்பாக பெரியார் சிலை முன்பு சேலம் செல்லும் பிரதான சாலையில் மழை நீரோடு கழிவுநீர் கலந்ததால் 2 அடிக்கு சாலையில் மழைநீர் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளானார்கள். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் உள்ள பெண்கள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் திடீரென 10க்கும் மேற்பட்ட மாணவிகள் மயக்கமடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக மாணவிகள் செங்கோட்டை அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். தகவலறிந்து வந்த கடைகநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி பாதிக்கப்பட்ட மாணவிகளை பார்வையிட்டார். பின்னர் மாணவிகளின் பெற்றோர்களுக்கு ஆறுதல் கூறினார். மேலும் முழு சோதனைக்கு பிறகே மாணவிகளின் மயக்கத்திற்கு காரணம் தெரியும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னை அடுத்த உள்ளகரம் தேவி துலுக்காத்தம்மன் ஆலயத்தில் 43ஆம் ஆண்டு விழாவை ஒட்டி பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியானது குரு ரம்யா தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக 185வது மாமன்ற உறுப்பினர் சர்மிளா தேவி, வட்ட செயலாளர் திவாகர் கலந்து கொண்டு நடமாடிய குழந்தைகளுக்கு பரிசுகளை வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கிழக்கு பகுதி கழக செயலாளர் பாலாஜி ஏற்பாட்டில் புதிய உறுப்பினர்களுக்கான அடையாள அட்டை வழங்கும் விழா நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சோமசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி கழக உறுப்பினர்களுக்கான அடையாள அட்டை வழங்கப்பட்டது. விழாவில் சோமசுந்தரம் பேசும்போது கழக உறுப்பினர்களின் அடையாள அட்டையை வட்ட செயலாளர்கள் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று கழக உறுப்பினர்களிடம் வழங்கி கையொப்பம் வாங்க வேண்டும் என கூறினார். சென்னை புறநகர் பகுதியான பட்டாபிராம் பகுதியில் ஒன்றுபட்ட பழங்குடி மக்கள் சங்கம் சார்பில் சர்வதேச பழங்குடியினர் தினம் கொண்டாடப்பட்டது. இதில் சங்க தலைவர் KR மூர்த்தி கொடியேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆவடி மாநகராட்சி ஆணையர் கந்தசாமி மற்றும் மாமன்ற உறுப்பினர் பிரகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். அப்போது பேசிய மாமன்ற ஆணையாளர் பழங்குடியின மக்கள் தங்களது பிள்ளைகளை கட்டாயமாக பள்ளியில் சேர்த்து படிக்க வைக்க வேண்டும் என கூறினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள அநேக தங்க பத்தீஸ்வரர் கோவிலில் இருந்த 2 அடி உயர சிவன் சிலை மற்றும் 1 அடி உயர பார்வதி சிலையை மர்ம நபர்கள் திருடிச் சென்றனர். இது குறித்து சிவகாஞ்சி காவல்துறையினர் தனிப்படை அமைத்து ஆய்வு செய்ததன் அடிப்படையில் திருடிய சிலைகளை சிறுகாவிரிப்பாக்கம் முனீஸ்வரர் கோவில் அருகே உள்ள தண்ணீர் குட்டையில் மறைத்து வைத்திருந்த திரு மற்றும் கார்த்திக் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். பின்னர் 2 குற்றவாளிகளையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சென்னையில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் 15வது பதிப்பாக ஃபுட்ப்ரோ 2024 ஆகஸ்ட் 9 முதல் 11ஆம் தேதி வரை 3 நாட்கள் நந்தம்பாக்கத்தில் உள்ள சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெறவுள்ளது. உணவுத் துறையில் வேகப்படுத்தும் வளர்ச்சி அளவுகோல் என்ற தலைப்பில் நடைபெறவுள்ள கண்காட்சியில் 250 உள்நாட்டு மற்றும் சர்வதேச நிறுவனங்கள் பங்கேற்று பாரம்பரிய உணவுகள், உணவு பதப்படுத்துதல், பேக்கேஜிங் தொழில்நுட்பம் போன்ற விளக்க காட்சிகள் இடம்பெறவுள்ளது. இதில் சுமார் 25,000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் மற்றும் வர்த்தகர்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் அருகே கண்டோன்மெண்ட் பகுதியில் நடைபெற்று வரும் வாரச்சந்தையில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பல்வேறு சிறு வியாபாரிகள் வியாபாரம் நடத்தி வருகின்றனர். இந்த கண்டோன்மெண்ட் நிர்வாகத்தின் வாயிலாக முறையாக குத்தகை விடப்பட்டு அதன்படி சந்தை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இந்த நேரத்தில் பல்லாவரம் போக்குவரத்து ஆய்வாளர் கனரக வாகனங்களை பல்லாவரம் சந்தையில் நிறுத்தி வியாபாரத்திற்கு இடையூறு செய்வதாக மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதனால் வியாபாரிகள் பெரும் நஷ்டம் அடைவதாக கூறி வேதனை தெரிவித்தனர்.
குமரி மாவட்டம் கொல்லங்கோடு காவல் நிலைய ஆய்வாளர் தாமஸ் என்பவர் தமிழக கேரள எல்லையை ஒட்டியுள்ள பகுதிகளில் ரேஷன் அரிசி மற்றும் மண்ணெண்ணெயை கடத்தி வரும் கும்பலுக்கு உடந்தையாக இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தரவர்தனம் நடத்திய விசாரணையில் ஆய்வாளர் தாமஸ் கடத்தல் கும்பலுக்கு உடந்தையாக செயல்பட்ட சிசிடிவி ஆதாரங்கள் கிடைத்தது. இதைத் தொடர்ந்து தாமஸை ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தரவர்தனம் அதிரடி உத்தரவை பிறப்பித்தார். இந்த சம்பவம் அப்பகுதியில் அனைவராலும் பாராட்டப்பட்டு வருகிறது. பெருந்தலைவர் காமராஜர் நாடார் இல்லை என்றும் அவர் கன்னடர், தெலுங்கர் என தொடர்ந்து அவதூறு கூறி வரும் பாண்டியன் என்பவரை கைது செய்து குண்டர் சட்டத்தில் அடைக்க வேண்டும் என தமிழ்நாடு நாடார் சங்க அமைப்பாளர் சிவா சென்னை பழவந்தாங்கல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். மேலும் பாண்டியன் பேசுவது தென் தமிழகத்தில் சாதி மோதலை உருவாக்கும் விதமாக உள்ளதாகவும் மனநலம் சரியில்லாத பாண்டியனை மனநல மருத்துவமனையில் சேர்க்க வேண்டும் எனவும் கூறினார். மேலும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க தவறினால் நாடார் சங்கத்தின் சார்பில் டிஜிபி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராடப் போவதாகவும் தெரிவித்தார். இப்படிப்பட்ட பைத்தியக்காரர்களை தமிழக அரசு கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் சேர்க்க வேண்டும். இந்த பெருந்தலைவர் காமராஜரை பற்றி தொடர்ந்து அவதூறு பரப்பி வருகிறார். இவரை மேலே நாங்கள் பல காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருக்கிறோம். இதுவரை நடவடிக்கை எடுக்கல. இன்னைக்கு பழவந்தாங்கல் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க மனு வாங்கிட்டு திருப்பி அவங்க நிராகரிக்கிறாங்க. இந்த நிலை தொடர்ந்தால் பாண்டியன் என்பவன் பொது இடங்களில் எந்த இடத்துல பார்த்தாலும் நாங்கள் அவன் நாக்க அறுப்போம். அவனை சட்டப்படி கைது பண்ணி குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது பண்ணணும். எதுக்காக இவங்க மறுக்கிறாங்க? புகார் கூட வாங்க மறுக்கிறாங்க சொல்றாங்க. இவங்க இதில் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு யோசிச்சு எங்களை இந்த மனுவை நிராகரிக்கிறாங்க. அதாவது இதில் பெருசாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. இதே தமிழக முதல்வரை பற்றி பேசியிருந்தா இவங்க கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் தனியார் பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு கேஸ் ஏஜென்சி சார்பில் எல்பிஜி சிலிண்டரை பாதுகாப்பாக பயன்படுத்துவது குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கேஸ் ஏஜென்சி நிறுவனர் அறிவுராஜ் விளக்கம் கொடுத்தார். இந்நிகழ்ச்சியில் தீயணைப்பு நிலைய அலுவலர் மணிவண்ணன், உதவியாளர் திருஞானம் உள்ளிட்டோர் தீயணைப்பு குறித்து செயல்முறை விளக்கத்தை அளித்தனர். இந்நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் மதிவண்ணன் 950 பள்ளி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் வரும் ஆகஸ்ட் 16 முதல் 19 வரை சாரல் திருவிழா நடத்தப்படும் என மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் தெரிவித்துள்ளார். இதில் பல்வேறு கிராமிய கலை நிகழ்ச்சிகள், விளையாட்டுப் போட்டிகள், மலர் கண்காட்சி உள்ளிட்டவை இடம்பெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியானது ஆகஸ்ட் 16 காலையில் 10:12 மணிக்கு மாண்புமிகு அமைச்சர் இனாக்ரேட் பண்ணுவாங்க. இந்த 4 நாட்கள் நிறைய கலை நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் ஹார்டிகல்ச்சர், ஃப்ளவர் ஷோ, ஒரு ப்ரோக்ராம் மெயினாக 16ஆம் தேதி முழுகொழு குழந்தைகள் போட்டி, இதே மாதிரி சன் டிவி புகழ்ச்சி கவிதா சகோதரன் மாபெரும் சித்தனை பண்ணியிருக்கோம். அன்னைக்கு 20 விஜய் டிவி சூப்பர் சென்டர் திரு கிருஷ்ணசரன் கலந்து கொண்டு தூத்துக்குடி ஆயிசை ஆர்கெஸ்ட்ரா அவர்களும் திரைப்படம் இசை. இதே மாதிரி சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள ஆனைவாரி நீர்வீழ்ச்சி மற்றும் முட்டல் ஏரி வனத்துறையின் சூழல் சுற்றுலா திட்டத்தின் கீழ் செயல்பட்டு வருகிறது. சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்ததால் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைவாக இருந்தது. இந்த நிலையில் ஆத்தூரில் கனமழை பெய்து வருவதால் ஆனைவாரி நீர்வீழ்ச்சிக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்தது. ஆனைவாரி நீர்வீழ்ச்சியில் குளிக்க வனத்துறையினர் அனுமதி அளித்த நிலையில் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற ஆன்மீக நிகழ்வுகளை தற்போது சிறிய தொகுப்புகளாக காணலாம். தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற பத்ரகாளி அம்மன் கோவிலில் 35ஆம் ஆண்டு கோடை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தூத்துக்குடி மாநகர் நாடார் உறவின் முறையில் சார்பில் நடைபெற்ற இவ்விழாவில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு கும்மி அடித்தும் பாடல்கள் பாடியும் அம்மனை வழிபட்டனர். இதில் ஜெம் தொலைக்காட்சி உரிமையாளர் கண்ணன் நாடார் கலந்து கொண்டு அன்னதானத்தை தொடங்கி வைத்தார். வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட சுண்ணாம்புப்பேட்டை பகுதியில் உள்ள புங்கனூர் அம்மன் கோவிலில் ஆடி 4ஆம் வெள்ளியை ஒட்டி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் நகரமன்ற தலைவர் சவுந்தரராஜன் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டார். பின்னர் கோவில் சார்பில் அவருக்கு பூரண மரியாதை செய்தனர். இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு 5 வகையான உணவினை அன்னதானமாக வழங்கினார்.
இதில் கோவில் நிர்வாகி ஆறுமுகம், நகரமன்ற உறுப்பினர்கள் அரசு, புவியரசி, கன்னிகா பரமேஸ்வரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் நச்சாத்துப்பட்டி நாகதேவி நல்லத்தங்காள் ஆலயத்தில் நாக பஞ்சமி விழாவை ஒட்டி திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. மேலும் உலக நன்மைக்காகவும் மழை வேண்டியும் பால்குடம் மற்றும் முளைப்பாரி எடுத்து வழிபாடு செய்தனர். பின்னர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேளூர் அடுத்த காக்கழனி கிராமத்தில் உள்ள மலை மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி 4வது வெள்ளியை ஒட்டி குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது. குத்து விளக்கினை அம்மனாக பாவித்து குங்குமம், பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்து திருவிளக்கேற்றி வழிபாடு செய்தனர். தொடர்ந்து உலக அமைதி வேண்டியும் விவசாயம் செழிக்க வேண்டியும் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பகுதியில் உள்ள மகாசக்தி மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி 4ஆம் வெள்ளியை ஒட்டி 151 விளக்குகள் ஏற்றி பெண்கள் அம்மனுக்கு பூஜை செய்தனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக திமுக நகர செயலாளர் சாரதிகுமார் கலந்து கொண்டார். இதில் வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். மேலும் கோவிலுக்கு வந்த அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் ராஜவீதியில் உள்ள உஜ்ஜயினி மாகாளி அம்மன் கோவிலில் 30ஆம் ஆண்டு ஆடி திருவிழாவை ஒட்டி குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு வேல் காவடி, மயில் காவடி, பால்குடம் எடுத்து முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்றனர். பின்னர் ஏராளமான பக்தர்கள் காப்பு கட்டி பூக்குழி இறங்கினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை வினோத்குமார், ஜிவி குமார், களஞ்சியம் மற்றும் முருகேசன் ஏற்பாடு செய்திருந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் கிராமத்தில் உள்ள லிங்கேஸ்வரர் ஆலயத்தில் ஆடி மாத விழாவை ஒட்டி மூத்தமுட்டு வகரா ஏற்பாட்டில் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை வெள்ளியப்பா நகர் பகுதியில் உள்ள விநாயகர் தேவி கர்மாரியம்மன் ஆலயத்தில் 31ஆம் ஆண்டு ஆடி திருவிழாவை ஒட்டி மகா கணபதி ஹோமம் மற்றும் பக்தர்கள் காப்பு கட்டுதல் ஆகிய நிகழ்வுகள் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பெண்கள் பலர் கலந்து கொண்டு தரையில் அமர்ந்து கொண்டு விளக்குகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பிச்சானூர் நரிக்குள்ளப்ப தெருவில் உள்ள அஷ்டபூஜ கனகதுர்க்கை அம்மன் கோவிலில் ஆடி மாதம் 4ஆம் வெள்ளியை ஒட்டி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து 108 திருவிளக்கு பூஜை விமர்சையாக நடைபெற்றது. இதில் கோவில் நிர்வாகிகள் செல்வராஜ், தேவராஜ், நித்யானந்தம், சுப்பிரமணி, கோவில் அர்ச்சகர் தரணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு 5 வகையான உணவினை அன்னதானமாக வழங்கினர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகில் உள்ள எறும்பூர் கிராமம் ஆனைவாரி சாலையில் உள்ள சமத்துவபுரம் மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத பிரம்மோற்சவ விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 501 பால்குட ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் அருள்வாக்கு சித்தர் நிலவழகி தலைமையில் மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. காரைக்கால் அடுத்துள்ள திருமலை ராயன்பட்டினத்தில் உள்ள அபிராமி அம்மன் சமேத ராஜ சோழிச்சூர் சுவாமி ஆலயத்தில் ஆடி 4வது வெள்ளியை ஒட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து அம்மனின் முன்பு சர்க்கரை பொங்கல் படைத்து அதில் நெய் ஊற்றி அந்த நெய்யில் அம்மனின் திருவுருவ பிம்பம் தெரிவது போன்று காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் ஆடி மாத திருவிழாவை ஒட்டி கொடியேற்றத்துடன் துவங்கியது. முக்கிய நிகழ்வான ராமநாத சுவாமி மற்றும் பர்வத வர்த்தினி அம்மாளின் திருக்கல்யாணம் வேதாச்சாரியர்கள் மந்திரம் முழங்க மேலதாளங்களுடன் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்பாளை வழிபட்டு சென்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த புத்தூர் நகரில் ஆடிப்பூரம் மற்றும் ஆடி 4ஆம் வெள்ளியை ஒட்டி மாரியம்மன் கோவில் திருவிழா மற்றும் ஆன்மீக நிகழ்வுகள் விமர்சையாக நடைபெற்றது. இதில் 508 பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தியும் அலகு குத்தியும் ஊர்வலமாக சென்றனர். பின்னர் தொடர்ந்து புத்தூர் நகரில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இன்று இரவு 8:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.